பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்க எல்லாரையும் இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரி சார்பாக நான் வரவேற்கிறேன். இன்னைக்கும் விசேஷமாக நீங்க எங்களோடு கூட சேர்ந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இணைந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபை வரங்கள், தேவன் தந்திருக்கிற தாளந்துகளை தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீங்க கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வல்லமை வரங்கள், ஆமென், தேவன் தந்திருக்கிற கிருபை வரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செயல்படுத்துவதற்கு, அதுல நீங்க இன்னும் வளருவதற்கு, உங்களுடைய வாழ்க்கை மாத்திரல உங்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உட்படுவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சோ கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இந்த இடத்துல நீங்க இணைந்திருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவன் செய்ய போறாரு, உங்களுக்கு செய்ய போறாரு. ஆமென். உங்கள் மூலமாய் ஒரு பெரிய அசைவை தேவன் உண்டு பண்ண போறாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற காரியங்கள் என்ன அப்படின்றத நம்ம கேட்கலாம். நீங்க வாஞ்சியோடு கூட இந்த சத்தத்தை நீங்க கேளுங்க. கொஞ்ச நேரம் நம்ம வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அது நிச்சயமா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. என்னைக்கு தேவன் நம்மளோடு பேசினாலும் பிரயோஜனமானவைகளை அவர் நமக்கு கற்றுத் தருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றத நம்ம கேட்கலாமா? நீங்க உற்சாகத்தோடு கூட இன்னைக்கும் நீங்க கலந்து கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில நம்மளோடு கூட இடைப்படுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு பேச போகிற வார்த்தையை நம்ம கேட்கலாமா? நம்ம கற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாகலாமா? நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு இருக்கிறத நம்மளால காண முடியும். சோ என்னைக்குமே நீங்க கற்றுக்கொள்றத உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நிறுத்தி விடாதீங்க. நீங்க தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை தான் நம்ம தியானிக்க போறோம். நீங்க அநேக இடங்கள்ல இதை குறித்த செய்திகளை நீங்க கேட்டிருக்கலாம், நீங்க வாசித்து இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கேட்க போறது நிச்சயமாகவே இதுவரை நீங்க கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயமாக இருக்கும். உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஆமென். சோ நீங்க கேட்கும் பொழுதே தேவன் உங்களோடு தான் பேசுகிறார் அப்படின்ற ஒரு உறுதியோடு கூட, நிச்சயத்தோடு கூட நீங்க இதை கேட்பீங்க அப்படின்னு சொன்னார். இரண்டாவதாக, ஆண்டவர் என்னோடு என்ன பேசுறாரோ அதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன்ற இருதயத்தோடு நீங்க இந்த வார்த்தைகளை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச போகிற வார்த்தையை நம்ம கேட்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உங்களுக்கு கற்றுத்தர போகிற வார்த்தைகள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். ஒருவேளை தெரியும்ன்றதுக்காக நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. நிச்சயமா இது உங்களுடைய மனக்கண்களை பிரகாசம் அடைய செய்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. சோ அந்த வேத பகுதியை இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவ மனிதனை குறித்து, அந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்பட்டதை குறித்து, கிறிஸ்து அவர்களை பலப்படுத்தினதை குறித்து, வல்லமையாய் பயன்படுத்தினதை குறித்து இந்த வேலையில நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு சில ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். கர்த்தருடைய தூதனானவர் கல்வாரி மரத்தின் கீழ் அந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்தாராம். கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தாராம். தேவனுடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கெல்லாம் தமிழ்ல வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவர் கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார். அங்க உட்கார்ந்து கொண்டு அவர் ஒருவனை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவனை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. யாரை பார்த்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்பொழுது அவனுடைய குமாரன், யாருடைய குமாரன்? யோவாசின் குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். சோ அங்க ஒரு மனுஷனை இவர் உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இவர் பாக்குறாரு, ஆனா அந்த மனுஷன் பார்க்கல.
அந்த மனுஷனுடைய பெயர் தான் கிதியோன். ஹல்லேலூயா. இந்த கிதியோன் என்ன செய்யறாருன்னா, மீதியானியரின் கைக்கு கோதுமைய அவர் தப்புவிப்பதற்காக திராட்சை ஆலையில நின்று பயந்து கொண்டு அதை புடைத்து கொண்டு இருக்கிறார். காற்று அடிக்கிற அந்த இடத்துல நின்று, திராட்சை ஆலையில நின்று அவர் என்ன செய்யறாரா, கோதுமையை பயந்து புடைத்து கொண்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல தேவனுடைய தூதனானவர் வந்து அமருகிறார். அங்க எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது கர்வாலி மரத்தின் கீழே இவர் வந்து உட்கார்ந்து அந்த மனுஷனை ஏன் பாக்குறாரு அப்படின்றதான் இந்த வேலையில நம்ம தியானிக்க போறோம். ஹல்லேலூயா. அந்த மனிதனை இவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த கிதியோனை. இவர் பயந்து புடைத்து கொண்டே இருக்கிறாரு. கிதியோன் அவரை பார்க்கல, ஆனா இவர் அந்த கிதியோனை பார்த்து கொண்டு இருக்கிறார். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, இப்போ தரிசனமாகிறாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க பயந்து போய் சில சூழ்நிலைகளுக்குள்ள போய் கொண்டு இருக்கலாம். ஒரு சத்தியத்தை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் அருகில் உட்கார்ந்து உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். மேபி நீங்க அவரை பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க அருகில தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். உங்க இருதயத்தை தான் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கிதியோன் அதை பார்க்கல, ஆனா கர்த்தர் அங்க உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது தரிசனமாகிறார். தரிசனமாகி அவர் சொல்றாரு, அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியே என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரா, பராக்கிரமசாலியேன்னு சொல்லி கூப்பிடுறாராம். ஹல்லேலூயா. கிதியோன் என்ற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பராக்கிரமசாலி என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் இந்த பயந்து போய் நின்று கொண்டிருக்க அந்த மனுஷனை பார்த்து கூப்பிடுறாரு, ஏய் பயம் இல்லாதவனே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாராம். ஹல்லேலூயா. பயந்து கொண்டு நிக்கிற அந்த மனுஷனை பார்த்து என்னென்ன கூப்பிடுறாரு, பயமே இல்லாத ஒருவனேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுறாராம். ஆமென். இன்னைக்கு நீங்க வந்து நாளைக்கு பண தேவைக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு இந்த காசை நான் கட்டுறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க போய் கொண்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வந்து கோடீஸ்வரனேன்னு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது போல தேவன் அங்க வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. அத சொன்னதுமே கிதியோன் சொல்லுகிற அந்த பதில் என்ன அப்படின்னு சொன்னா, கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். எங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாம் எங்களுக்கு விவரித்து சொன்னாங்களே தேவனுடைய அற்புதம், தேவன் எவ்வளவு வல்லமையானவர்லாம் விவரிச்சு சொன்னாங்களே, அந்த அற்புதம் எல்லாம் இப்ப எங்க அப்படின்னு சொல்லி கிதியோன் கேட்கிறாரு. அப்ப அவங்களுடைய அவங்களுடைய பிதாக்கள் இவங்களுக்கு விவரித்து சொன்ன காரியம் என்று சொல்லி ஒன்று உண்டு. இதை காண்கிற அநேக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்க வந்து தாய் தகப்பன்மார் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எதை விவரித்து சொல்றீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இது கிதியோனுடைய இருதயத்துல அவர்களுடைய பிதாக்கள் ஒரு காரியத்தை விதைச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இருக்கிறது அடிமைத்தனம் தான், ஆனா இதுக்கு முன்பாக இவருடைய இருதயத்துல ஒரு காரியத்தை முற்பிதாக்கள் விதைத்து வச்சிருக்கிறாங்க. சில அடையாளங்களை வைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. இதை உங்களோட பிள்ளைங்க கேட்கும் போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அநேக அடையாளங்களை வைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த கிதியோன் கோதுமையை புடைத்து கொண்டு இருக்கும் போதே இவருடைய இருதயத்துல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த தேவன் இப்போ எங்க அப்படின்றது அவருடைய இருதயத்துல ஓடிக்கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் விதைக்கிறவர்களாக இருந்தோமானால், மேபி நீங்க விதைக்கும் போது ஒரு பலனுமே கிடைக்காதது போல இருக்கலாம், அவர்களே கவனிக்காதது போல உங்களுக்கு தெரியலாம். ஆனாலும் நீங்க விதைத்து கொண்டே இருங்க. ஒருவேளை நீங்க விதைக்கும் போது சூழ்நிலைகள் அதற்கு சம்பந்தம் இல்லாததாக, உங்களுக்கு ஒத்துழைக்கிறதாக இல்லாமல் போகலாம். ஆனால் விதைத்து கொண்டே இருங்க. அது நிச்சயமாய் ஒரு நாள்ல பலன் கொடுக்கும். இந்த மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் விதைக்கப்பட்டிருக்கிறபடினால, அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதுனால இருதயம் அதை தேடிக்கொண்டே இருக்கு. அந்த தேவன் எங்க? இன்னைக்கு உலகத்துல எவ்வளவோ விஷயங்களை தேடிக்கொண்டே இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதே போலதான் அதுக்கு நடுவுலதான் தேவன் உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயம் தேவனை தேடுகிற ஒரு இருதயமாக இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் அருகில தாங்க தேவன் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்க அருகில தேவன் இருக்கிறார் என்பதை, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. தேவன் கிதியோனை பார்த்து கொண்டிருந்த போது கிதியோனுக்கு தெரியல, ஆனால் தேவன் இப்பொழுது கிதியோனுக்கு தரிசனம் ஆகிறார். ஹல்லேலூயா. தேவன் கிதியோனை பார்த்து கொண்டிருந்தால் இப்போ கிதியோன் தேவனை காணும்படியாக ஒரு கிருபை கிடைக்குது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை இதுவரை கண்ட தேவனை நீங்களும் காணும்படியாய் தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட போறாரு. ஹல்லேலூயா. எப்போ அது சம்பவிக்கும் தெரியுங்களா? எந்த பாயிண்ட்ல இது நடக்கும்னு தெரியுங்களா?
இந்த வசனத்துல தேவன் கிதியோன் கிட்ட சொன்னதையும் கிதியோன் தேவனிடத்துல சொன்னதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு நம்ம பார்க்கலாமா? இது கிதியோன் கிட்ட தேவன் சொன்ன காரியம் என்னன்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. யாரோட இருக்கிற? உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற, பர்சனலா சொல்றாரு. கிதியோனே நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றார். ஆனா கிதியோன் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிதியோன் அவரை நோக்கி, ஆண்டவனே கர்த்தர் எங்களோட இருந்தால். அல்லேலூயா. கிதியோன் என்ன சொல்றாரு? எங்களோட கர்த்தர் இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? சோ ஆண்டவர் சொல்றது, கிதியோனே உன் கூட நான் இருக்கேன்றாரு. கிதியோன் தன்னை மாத்திரம் இல்ல, தன்னோட ஜனங்களையும் கருத்துல வச்சு அவர் சொல்றாரு, எங்களோட இருந்தால். சோ அவருடைய ஹார்ட் பாத்தீங்கன்னா ஒரு 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 ஜன கூட்டத்தை ரட்சிக்கிறதுக்கு ஏங்குகிறத நம்ம பாக்குறோம். நான் நல்லா இருந்தா போதும், என் வீடு நல்லா இருந்தா போதும், எனக்கு டெய்லி சாப்பாடு கிடைச்சா போதும், என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்தா போதும்னு இல்லாம, ஹல்லேலூயா, தன் ஜனங்களின் விடுதலைக்காக ஏங்குகிற ஒரு இருதயம். அதுக்கு ஒரு பேர் இருக்குங்க. அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பேரை நான் சொல்லட்டுங்களா? அதுக்கு பேர் தான் ஆத்தும பாரம். ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து நாம் சிந்திப்பது. ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா மற்றவர்களை குறித்த எண்ணமே இல்லாத இன்னும் பழைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்றது பெரிய கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, என்னை இயேசு ஏற்றுக்கொண்டார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் படகை நிரப்பி இருக்கிறார், என் வாழ்க்கையை கட்டி இருக்கிறார், யாரோ எப்படியோ போகட்டும் அப்படின்னு இருக்கோம்னா ரட்சிப்பு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய இருதயமுமே நான் ருசி பார்த்த அந்த ரட்சிப்பை, நான் அனுபவிக்கிற அந்த ரட்சிப்பை ஜனங்களும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும். அதுதான் மெய்யான ஒரு விடுதலை பெற்ற ஒரு ஆத்துமாவா இருக்கு. தேவன் உங்களை வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கினால், உங்களை சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா, உங்களை தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார்னா அது நீங்க மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல. தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய அசைவை தேசத்தில் உண்டு பண்ண நினைக்கிறார். இதை கேட்கிற நீங்க எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசித்து ஆமென்னு சொல்றீங்க? இந்த வார்த்தை உண்மைதான்னு நீங்க அக்ரி பண்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆத்தும பாரமே இல்லைன்னா முதலாவது இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, ஊழியத்துடைய ஆதாரமே, ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ ஜனத்துடைய அடையாளமே சீல என்ன அப்படின்னு சொன்னா அது ஆத்தும பாரம் தான். ஹல்லேலூயா. நற்பணிகளை எப்படிங்க ரட்சிக்கப்பட்டவங்க செய்யறாங்க? ஆமென். உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படிங்க அந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய அவங்களால முடியுது? என்னைக்காவது நீங்க சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யாரையாவது குறிச்சு நீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை குறிச்சு நீங்க சிந்தித்து பார்த்திருக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்துல இதுவரைக்கும் அதை குறிச்சு நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா? அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களையும் அப்படி நடத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆத்தும பாரமுடைய தேவ பிள்ளைகளாக, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக. சிஸ்டர், என்ன சிஸ்டர் நீங்க சொல்றீங்க? இப்படி எல்லாம் நான் போயிட்டேன், என் குடும்பத்தை யார் பாக்குறது, என் பிரச்சனை யார் பாக்குறது, ஏன் என்னுடைய கடனை யார் கட்டுறது, என் உயிருக்கு ஆபத்தானா நான் என்ன பண்றது? இப்படிதாங்க இந்த மனுஷனுடைய நிலைமையும் அப்படிதாங்க இருந்துச்சு. தேவன் பேசும்போது தேவன் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இது என்னாகும், அது என்னாகும், அது எப்படி இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பயந்து கொண்டே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லௌகீக கவலைகளையே நீங்க சுமந்து கொண்டு நடக்கிறீங்களா? உலகத்துல எனக்கு இந்த பிரச்சனைங்க, அவங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு பணம் இல்ல, எனக்கு வியாதி இருக்கு, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு கல்யாணம் இல்ல, இதுலயே உங்க லைஃப் நீங்க ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் உங்களை ரட்சித்ததற்கான நோக்கத்தை முதலாவது அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கான பரிபூரணம் அவருக்குள் இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. கொலோசியர் 2வது அதிகாரத்தை வாசிக்கிறோம், அவருக்குள் நீங்களும் நானும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். உங்களுடைய பாரம் உங்களை அவிழ்த்துகிறதா இருக்கலாம், உங்களை எழும்பி நடக்க விடாததா இருக்கலாம், உங்களை நிமிர்ந்து பார்க்க விடாததா இருக்கலாம். ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய பாரம், ஹல்லேலூயா, அது லகுவானது. நீங்க அதை பெற்றுக்கிட்டீங்கன்னா, அவருடைய ஆவியினால் உங்களுடைய இருதயத்தில் நிரப்பப்படுகிற அந்த பாரத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னா, இந்த உலக கவலைகள் உங்களுக்கு பாரமா இல்லாதபடி தேவன் அதையெல்லாம் நீங்க மிதித்து தாண்டி வர கர்த்தர் உங்களுக்கான பலனை தருவார். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இப்ப என்ன பலன் இருக்கோ, நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே போன்றார். ஹல்லேலூயா. நீ இஸ்ரவேலரை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பாய், நீ ரட்சிப்பாய், உன்னால முடியும், உன்னை பலப்படுத்துகிறவர் நான் என்று தேவன் இந்த கிதியோன் கிட்ட பேசுறாரு. வசனம் சொல்லுது, அதுக்கு ஒரு ரிப்ளை பண்றாரு, என் ஆண்டவரே,
நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், என் குடும்பம் ரொம்ப சின்னது, நான் ரொம்ப சின்னவன், நான் எப்படி ஆண்டவரே இதை செய்வேன்? நீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க, நான் எப்படி இதை செய்வேன்? நான் ரொம்ப சின்னவனா இருக்கேன், என் குடும்பம் ரொம்ப சின்னதா இருக்கு. இதுதான் கிதியோன் கொடுக்குற அந்த ரிப்ளேவா இருக்கு. ஒருவேளை நம்மளும் இதைத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லி நம்மளுடைய காலங்களை ஓட்டி கொண்டு இருக்கிறவர்களா இருக்கலாம். வசனம் சொல்லுது, அதற்கு கர்த்தர், நான் உன்னோட இருப்பேன். ஹல்லேலூயா. உனக்கு இது சின்னது, அது சின்னது, நான் இவ்வளவு சின்னவனா இருக்கேன், என் குடும்பம் ரொம்ப சின்னதா இருக்கு, இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் ஆண்டவர் உனக்கு ஒரு ரிப்ளை பண்றாரு, நான் உன் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன் கூட நிற்பேன், நான் உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் தானே உனக்கு இந்த பிளானை கொடுத்து அனுப்புறேன். இந்த உலகத்துல நான் தானே உனக்கு ஒரு திட்டத்தை வச்சு உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ நீ மீதியானியரின் கைக்கு இந்த இஸ்ரவேலரை நீங்களாக்கி ரட்சிப்பாய். ஒரே மனுஷனை நீ முறியடிப்பது போல முழு மீதியானியரையும் நீ முறியடிப்பாய். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை அடிக்கிற மாதிரி நீ முழு தேசத்தை அடிச்சிருவேன்றார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தேவனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆமே. அநேகர் சொல்லியிருக்கலாம், இந்த வீடு கட்ட நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு தெரியுங்களா, இந்த சபையை கட்ட நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு தெரியுங்களா, இந்த ஆத்துமாக்களை எல்லாம் நான் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன்னு தெரியுங்களா, இதை செய்ய நான் இவ்வளவு பாடுபட்டேன், அதை செய்ய எவ்வளவு பாடுபட்டேன். சோ நீங்களும் ஒருவேளை உங்க மைண்ட் செட்ல இவ்வளவு பாடுபட்டாதான் இதை செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கும் பொழுது சிலர் பல ஆண்டுகளாக செய்து சாதித்த சில காரியங்களை நீங்க சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள அதை நீங்க சாதிப்பீங்க. ஹல்லேலூயா. சிலர்லாம் அவங்களுடைய வயசுல, அவங்களுடைய முதிர் வயதுல சாதித்ததெல்லாம் நீங்க உங்களுடைய இளம் வயதுல சாதிக்கிறதுக்கு தேவன் உங்களை பலப்படுத்துவார். உங்களை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் இதை கேட்கிறவங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, ஆமென். கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென். என்னை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அதுக்கு அடுத்து நடந்த காரியங்களை நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்றேன், கேளுங்களேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுமே, இந்த வார்த்தைகள் எல்லாம் கிதியோன் பெற்றுக்கொண்டாரா இல்லையா அப்படின்றது தெரியறதுக்கு ஒரு அடையாளம் அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். உடனே ஒரு ஆஃபரிங்க கொண்டு வந்து கிதியோன் தேவனுடைய பிரச்சனத்துல அதை படைக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு காளையை கொண்டு வந்து, அப்பத்தை கொண்டு வந்து, இறைச்சியையும் அதனுடைய ஆணத்தையும் கொண்டு வந்து அதை தேவனுக்கு ஆஃபரிங்கா கொடுக்குறார். ஹல்லேலூயா. தேவன் அவருடைய இருதயத்தை தொட்டதும், அந்த வார்த்தையை அவர் ரிசீவ் பண்ணதும், தேவனுக்கு நான் ஒரு ஆஃபரிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடி வர்றார். ஹல்லேலூயா. என்னைக்குமே நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், நம்ம தசம பாகம் கொடுக்கிறோம், நம்ம பொருளாதாரத்துல ஒரு பங்கு கொடுக்கிறோம்னா நீங்க அதை மணி வேல்யூவை வச்சு நீங்க பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இத பத்தி பேசினாலே அநேகர் வந்துருவாங்க குறை சொல்றதுக்கு. ஹல்லேலூயா. பணத்தை பத்தி பேசுறாங்க, பண ஆசை பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. இல்லைங்க, பண ஆசை பிடிச்சவங்க எல்லாம் நின்னு இந்த வார்த்தைய பேசல. பணம்ன்றது உங்களுடைய இருதயத்தோடு கனெக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. ஹல்லேலூயா. என்னைக்குமே நீங்க ஆஃபரிங் அப்படின்னு வந்து நின்னுட்டா உங்களுடைய பர்ஸ எடுத்தது உங்க இருதயம் தேடுதுல, எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம், அந்த அந்த சிந்தைக்குள்ள போய் நம்ம எல்லாம் கனெக்ட் ஆகுறோம் பாத்தீங்களா, அதை ஜெயிக்கணும்ன்றதான் கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. பணம் தீமையில பண ஆசை தீமையா இருக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத நம்ம வாசிச்சிருக்கோம் இல்லையா? அதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை உள்ள பிரவேசிக்கும் போது ஒரு அனுபவம் உண்டாகும். ஹல்லேலூயா. தேவ வார்த்தை நம்ம கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இதை விட எதுவுமே பெருசு இல்லைங்க. ஹல்லேலூயா. இதை நான் ஏன் சொல்றேன்னு அடுத்து நான் சொல்ல போற காரியங்களை நீங்க கேட்கும் போது உங்களுக்கு தெரியும். தேவ வார்த்தை உண்மையாகவே ஒரு மனுஷனை சந்திச்சிருச்சுன்னா, அந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள் பிரவேசிச்சுன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இந்த வேர்டை விட வேற எதுவும் பெருசு இல்லைங்க. இந்த லைட் தான் கிதியோனுக்கு கிடைச்சிச்சு. அதனாலதான் கிதியோன் என்ன செய்யறாரு, ஆண்டவரோட வார்த்தை கிடைச்சதும், ஆண்டவருக்கு நான் இந்த வேலையில ஒரு விஷயத்த செய்யணும், நான் ஒரு விஷயத்த விதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபரிங்க கொடுக்குறாரு. ஒரு காளையை கொண்டு வந்து பலியிடுறாரு. ஆமென். அங்கு சொல்றாரு, இதை நீ கற்பாறையின் மேல, இந்த கற்பாறையின் மேல இதை நீ கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த கற்பாறையின் மேல அதை கொண்டு வந்து வைக்கிறாரு. அங்கு சொல்றாரு, இறைச்சியையும் நான் படிக்கிறேன் பாருங்க, 21வது வசனம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தின் 21வது வசனம். கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோழின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. ஹல்லேலூயா. கற்பாறை அவருடைய கோலினால் அவர் தொடுறாரு. அந்த கற்பாறையிலிருந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அக்கினி. ஹல்லேலூயா. இயற்கையாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு அக்கினி அந்த கற்பாறையிலிருந்து எழும்புகிறது. ஏன்னா தேவன் சொல்றாரு கிதியோன் கிட்ட, நீ இந்த ஆஃபரிங் கொடுக்கும்போது நீ எப்படி கொடுக்கணும்னா, 20வது வசனத்துல
தேவனுடைய தூதரானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து அந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அந்த இறைச்சியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆணத்தை நீ அதன் மேல ஊற்றுன்றாரு. இந்த கிதியோன் அது மேல ஊற்றுறாரு. அது வழிந்தோடு அந்த கற்பாறையின் மேல் அந்த ஆணம் என்ன செய்து வழிந்து ஓடுகிறது. அந்த நேரத்துலதான் கர்த்தருடைய தூதனானவர் அந்த கற்பாறையின் மேல் தன்னுடைய கோலை வைக்கிறாரு. அந்த கோலிலிருந்து இருந்து ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அக்கினி எழும்புகிறத நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த அக்கினியின் வழியா இவர் ஏறி போகிறார். ஆமே. உடனே கிதியோன் சொல்றாரு, ஓ நான் தேவனை பார்த்தேன், நான் பிழைப்பனா, நான் செத்து போயிருவனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்றீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இயேசுவின் வழியாக தேவனை தரிசிக்கும் பொழுது ஆமே நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனை தரிசிப்போமானால் நாம் சாவது இல்லை, அதற்கு மாறாக நாம் பிழைத்திருப்போம், நாம் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த இயேசுவிற்குள்ளாக கொலோசையர் 2வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், நீங்களும் நானும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமே. நாம் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும் பொழுது, கர்த்தத்துவங்களால் நாம் நிரப்பப்படும் பொழுது, ஆமே, நாம் மரிப்பது இல்லை, ஆமே, நாம் ஜீவிக்கிறவர்களா இருக்கிறோம். ஏன்? நான் இயேசுக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவளா இருக்கும்போது, இயேசுவின் வழியாய் நான் தேவனுடைய காரியத்தை காணும் பொழுது அது என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு அல்லாமல் தேவனை ஒருவரும் என்ன செய்யவே முடியாது, தரிசிக்கவே முடியாது. அதனாலதான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆமே. தேவகுமாரன் வெளிப்பட்டார். இன்னைக்கு அந்த தேவ ஆவியினாலதான் நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ தேவ ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிற நாம் ஆக்கினைக்கு ஏதுவாக நடத்தப்படுவது இல்ல, ரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். இந்த கிதியோன் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பாக்குறார். அந்த கற்பாறையின் மேல் வழிகிற ஆணம், ஆமே, அதிலிருந்து தேவனுடைய தூதனானவர் ஏறி போகிறத இவர் பாக்குறாரு. ஆமே. ஒரு கிறிஸ்துவின் சாயல அந்த இடத்துல, அந்த பலியில அவர் பாக்குறாரு. ஆமேன். அதன் வழியாய் தேவனுடைய பிரசன்னத்தை அவர் தரிசிக்கிறாரு. ஆமேன். நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை, நீ சாவது இல்லை. இத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. உடனே கிதியோன் ஒரு ஆல்டர் கட்டுறாரு, ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. ஹல்லேலூயா. அந்த பலிபீடத்தை எதுக்கு கட்டுறாருன்னா, தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு. அங்க தேவனுடைய நாமத்தை சொல்றாரு, யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. யாவே மை பீஸ் அப்படின்றார். தேவனே நீரே என்னுடைய சமாதானம் அப்படின்றார். அப்படின்னு ஒரு ஆல்டர் கட்டி அவரை தொழுது கொள்றாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலி பீடங்கள், உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பலி பீடங்கள் என்ன காரியங்கள் அங்க செய்யப்படுகிறதோ நீங்க அவங்களை குளோரிஃபை பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க யாரெல்லாம் குளோரிஃபை பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல எத்தனையோ பலிபீடங்களை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்ம எதை பிரியப்படுத்துறதுக்காக, மனுஷங்களை பிரியப்படுத்துகிற பலிபீடங்களை நீங்க கட்டி வச்சிருக்கிறீங்கன்னா அந்த பயம் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. உலகத்தின் ராஜ்யத்தை பிரியப்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்க ஆல்டரா கட்டி வச்சிருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அப்படிப்பட்டதான பலி பீடங்களை எல்லாம் தகர்த்து இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கி தம்முடைய ஆவியை நமக்குள்ள கொடுத்து அவரையே ஆராதிக்கிறதுக்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமே. இந்த பலிபீடத்தை கிதியோன் கட்டினதும் வசனம் சொல்லுது பாருங்க. நீங்க என்னோட கூட சேர்ந்து எபேசியர் புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்றீங்களா? எபேசியர் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல இதை குறித்த வெளிப்பாட்டை நம்ம புதிய உடன்படிக்கையில, புதிய ஏற்பாடுல இருக்கிற அந்த காரியத்தை இந்த வேலையில நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எப்படினேல் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால் இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்து என்ன செய்யறாரு?
தடையாய் நின்ற அந்த பகை சுவரை இல்லையா, அதை உடைச்சு இருதிரத்தாரையும் ஒன்றாக்கினார். தேவருக்கு பகைஞர்களா இருந்த நம்மளை தேவனோடு கூட இணைத்தார், தேவ காரியங்களோடு இணைத்தார், மனுஷங்களால கெடுக்க முடியாத நன்மைகளோடு அவர் இணைத்தார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. யாவே மை பீஸ் அப்படின்னு சொல்லி அவர் தொழுது கொள்றாரு இல்லையா, யெகோவா ஷாலோம் அப்படின்னு தொழுது கொள்றாரு. அவர் என்ன சொல்றாரு? தேவனே நீங்க என்னுடைய சமாதானம் தொழுது கொள்றாரு. ஹல்லேலூயா. உங்க சமாதானம் உங்க கணவர் கிடையாது, உங்க சமாதானம் உங்க மனைவி கிடையாது, உங்க சமாதானம் உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிடையாது, உங்க சமாதானம் உங்க பிள்ளைகள் கிடையாது, உங்க சமாதானம் உங்களுடைய பணம் கிடையாது, உங்களுடைய சமாதானம் உங்களுடைய படிப்புல உங்களுக்கு கிடைக்கிற ஜெயம் கிடையாது, உங்களுடைய பிசினஸ்ல கிடைக்கிற ஜெயம் கிடையாது. உங்களுடைய சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமேன்னு சொல்லி ஒரு ஆல்டர் இன்னைக்கு கட்டுங்களேன். எப்படி சிஸ்டர் ஆல்டர் கட்டுறது? என்ன செங்கல்ல கட்டுறதா இல்ல எதுல கட்டுறதுன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களா? உங்க இருதயத்துல கட்டுங்க, உங்க துதியில கட்டுங்க, உங்களுடைய அர்ப்பணிப்புல கட்டுங்க. ஹல்லேலூயா. எத்தனை காலம் ஆகும் சிஸ்டர் கட்டுறது கேக்குறீங்களா? இப்ப கட்டுங்க. இப்போ இருதயத்துல விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை விசுவாசிச்சு சொல்லுங்க, என்னுடைய சமாதானம் இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய சமாதானம் இயேசுவே. ஹல்லேலூயா. இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லுங்க, இருதயத்துல விசுவாசிச்சு சொல்லுங்க. நீ இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னுடைய சமாதானம் இயேசுவே. உங்களுடைய சமாதானம் மனுஷர்களா இருந்தா மனுஷங்களால அது இடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும், அது நொறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்க சமாதானம் பணமா இருந்தா பணத்தால அது உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். உங்க சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளா இருந்தா உங்க பிள்ளைகளால அது உடைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் மாறி போய்கிட்டே இருக்கும். என்னைக்குமே ஒரே லெவல்ல நீங்க அதுல இருந்து அன்பை ரிசீவ் பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. என்னைக்கு அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா தேவன் உங்களுடைய சமாதானமா இருப்பார், ஆனால் அவர் மாறுவதே கிடையாது. அவருடைய அன்பு ஏறி இறங்கி அப்படிலாம் போகிறதே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாய் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த லெவல்ல கத்துறத ஒரு வெளிப்பாடாய் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. சோ உங்களுடைய சமாதானம் ஒரு நாளும் உலகத்தால திருடப்படக்கூடாது. இந்த உடன்படிக்கையை தான், இந்த ஆல்டரை தான் இந்த இடத்துல கிதியோன் செய்யறாரு. ஹல்லேலூயா. ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டு சொல்றாரு, யாவே மை பீஸ் அப்படின்றார். யெகோவா என்னுடைய சமாதானம் அப்படின்ற, கர்த்தர் தான் என்னுடைய சமாதானம்ன்றார். இந்த வார்த்தை கேட்கிற நீங்க எத்தனை பேர் இந்த வேலையில இந்த வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிச்சு சொல்றீங்க? உங்களை அர்ப்பணிங்க. உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் ஒரு கலக்கத்துக்குள்ள இருக்குன்னா கொஞ்சம் சிந்திங்க. ஏன் கலக்கத்துக்குள்ள இருக்கு? ஏன்னா நீங்க யாருக்கும் அங்க இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, யாருக்கோ இடம் கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அவங்க அதை உடைச்சிருக்கிறாங்க, அவங்க அதை எடுத்திருக்கிறாங்க. தேவன் சொல்றாரு, ஒருவராலும் எடுக்க முடியாத, இந்த உலகத்தால கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உனக்கு தரேன்றார். ஹல்லேலூயா. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதாங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை உங்களால ஜெயிக்க முடியும். அதான் கர்த்தர் சொல்ற, உனக்கு இருக்கிற பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவான்னா என்ன அர்த்தம்னா, உங்க லைஃபுக்கு என்னெல்லாம் என்னென்ன சூழ்நிலையில எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்றவர் நான் அல்லவா. வனாந்திரம் ஒரு நாளும் உன்னை குறைவுபடுத்த முடியாது, தோல்விகள் உன்னை தோல்விக்குள்ளாக்க முடியாது. ஹல்லேலூயா. குறைவுகள் உன்னை குறைவுபடுத்த முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தோல்வி உங்களுடைய தோல்வி அல்ல, நீங்க எழுப்புவீங்க அதுல இருந்து மறுபடியும். ஆமே. தேவ சித்தத்தை செய்வதுதான் உங்களுடைய ஜெயம். ஹல்லேலூயா. தோல்வி உங்களுடைய தோல்வி அல்ல. குறைவுகள் உங்களை குறைவுபடுத்த முடியாது. ஏன்னா நீங்க எந்த வழியில நடந்தாலும் உங்களை போஷிக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க இதை விசுவாசிக்கிறீங்கன்னா சொல்லுங்களேன், யெகோவா என்னுடைய சமாதானம், யாவே மை பீஸ்ன்னு சொல்லுங்களேன். ஆமேன். இந்த வசனத்தை நம்ம அழகா வாசிக்கிறோம். எபேசியர் புஸ்தகத்துல நான் 2வது அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்தேன் இல்லையா? இதைத்தான் நம்ம அந்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு ரெவலேஷன் என்னன்றது நமக்கு கிடைக்கும். வசனம் சொல்லுது, அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளே புதிய மனுஷனாக, ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சோ அவர் எப்படி சமாதானம் பண்ணாருன்றதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. எப்படி சமாதானம் பண்ணிருக்கிறாரு? நம்மள ஒரே மனுஷனா மாத்திட்டு, அவருக்குள்ள ஒரே ஆளா மாத்திட்டார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம இணைச்சிட்டாராம். ஆமே. பிரிஞ்சு நின்னவங்க இணைச்சிட்டாராம். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த கிதியோன் வாழ்கிற நாட்கள்ல இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுக்கு விரோதமா அவங்க பாவம் பண்ணி அவங்க மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ தேவனிடத்துல இருந்து இவங்க பிரிஞ்சு நிக்கிறாங்க. பட் இங்க ஒரு மனுஷன் தேவனோடு கூட நின்னு ஒரு பலிபீடத்தை கட்டி, யெகோவா நீங்க தான்ப்பா எங்களுடைய சமாதானம்னு சொல்லி நிக்கும் போது, இந்த கிதியோனுடைய மைண்ட் செட் என்னன்றதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவன் உன்னோட கூட இருப்பார்னு சொன்னா கிதியோன் சொல்றாரு எங்களோட கூட இருந்தார். சோ இவர் ஒரு பலிபீடத்தை கட்டி அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான்ப்பா எங்களுடைய சமாதானம். ஹல்லேலூயா.
சோ அங்க அவர் ஒரு ஆல்டரை கட்டும் போது பாருங்க, தேவன் தேசத்துல இருக்க ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை நான் ஒரே லைன்ல இப்படி இதை நான் புரிந்து நான் எழுதி கொண்டேன், எனக்கு விளங்கும்படியாக. சோ இது நிச்சயமா உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைச்சிட்டு நான் அதை ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன், நீங்க பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவன் ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்கு முன்பாக ஒரு மனிதனை அவனுடைய அவிசுவாசத்திலிருந்து காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனுடைய அவிசுவாசத்திலிருந்து அந்த மனுஷனை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஏன்? அந்த மனுஷன் வழியாக தான் தேசத்தையே கர்த்தர் ரட்சிக்க போறாரு. இன்னைக்கு ஏங்க உங்களுடைய அவிசுவாசம் மாறணும்னு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்கவுண்டர் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன் உங்களை தினம் தினம் சந்திச்சுட்டு இருக்கிறாரு? ஏன் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு? ஏன்னா நீங்க விலையேற பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிறீங்க. ஆமே. ஏன் ஒருத்தனால ஆண்டவர் செய்வாரா? என்னால ஆண்டவர் செய்வார்? உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். உங்களுடைய அவிசுவாசம் மாறும் பொழுது, ஆமே, உங்களை தேவன் குழியில இருந்து தூக்கி எடுக்கும்போது உங்கள் மூலமாய் ஒரு தேசத்தையே தேவன் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? இந்த கிதியோனுடைய அவிசுவாசத்தை தேவன் மாற்றும் பொழுது, இந்த மனிதனை தேவன் தூக்கி எடுக்கும் பொழுது, இந்த மனிதன் மூலமாக தேவன் ஒரு தேசத்தை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட வல்லமையை தாங்க உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இருதிரத்தாரின் ஒரே சரீரமாக தேவனுக்கு உள் ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. சோ இதன் மூலமாக தேவன் அந்த மீதியானியர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களை தம்மோடு இணைத்துக் கொள்றார். ஆமே. எத்தனை பேர் நீங்க ஒரு ஆல்டரை கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? தேவனை துதிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பலிபீடத்தை உங்களோட வாழ்க்கையில கட்டுறீங்களா? நீங்க நிறுத்தி வைத்திருக்கிற தேவனோடு கூட நீங்க உறவாடுகிற உங்களுடைய ஜெப நேரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறீங்களா? வேத வார்த்தைகளை நீங்க தியானிக்கிற நேரத்தை மறுபடியும் கட்டி எழுப்புறீங்களா? தேவ பிரச்சனத்துல போய் உட்கார்றதுக்கு இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? சிஸ்டர், இதெல்லாம் ஃபேஷனான ஒரு காலம். நாங்க நடந்துகிட்டே ஆண்டவரை துதிப்போம். எப்ப நடந்தாலும் என் கூட பேசுறாரு, உட்கார்ந்தாலும் பேசுறாரு, நிச்சயமா பேசுவார். ஏன்னா அந்த உடன்படிக்கையில தான் நம்ம இருக்கிறோம். புதிய உடன்படிக்கைனா ஏதோ ஒரு சுவருக்குள்ள போய் உட்காரும் போது கர்த்தர் பேசுகிற காரியம் அல்ல, நமக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிற காரியம். எல்லா இடங்களிலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காலம். ஹல்லேலூயா. ஆனா தேவனோடு கூட போய் அமர்ந்திருந்து அவரை துதிப்பது, கற்றுக்கொள்வது என்பது வேறு. அது நீங்க தேவனை கனம் பண்ணுவது. ஹல்லேலூயா. கனம் பண்ணுவது. ஆமே. உங்களுக்குள்ளான மனுஷனை நீங்க பலப்படுத்துகிற நேரம் அது. ஹல்லேலூயா. சோ அதை ஒரு நாளும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. எதற்காகவும் நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அதெல்லாம் இடிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை பாழாய் கிடக்குன்னா நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பலமா உங்க மேல அசைவாடுவாராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அசைவாடுவாராக. நீங்க இழந்து போன ஜெப வாழ்க்கை உங்கள் மேல் கட்டப்படட்டும். ஆமே. நீங்க திரும்பவுமாய் வேதத்தை எடுத்து தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உங்களை நிரப்புவாராக. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக தைலத்தை. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக தைலத்தை. கிதியோன் பயந்து கொண்டிருந்த நேரத்துலதான் தேவன் பேசுறாரு. பராக்கிரமசாலியை, பயம் இல்லாதவனேன்னு கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை நீங்க இந்த நாளில் இருந்து கேட்க போறீங்க. உங்களுக்குள் பேசுகிற தேவனுடைய சத்தம், உங்களை வழி நடத்துகிற தேவனுடைய சத்தம், உங்களை பலப்படுத்துவதன் மூலமாய் அநேக ஜனங்களை தேவ ராஜ்யத்திலே தேவன் கொண்டு சேர்க்கிறது உங்க கண்கள், உங்க சொந்த கண்கள் காண போகிறது. நான் ஏன் வாழ்றேன், என் மேல என்ன நோக்கம் ஆண்டவர் வச்சிருக்கான்னு கேட்டுட்டே நடந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் பேசுறாரு. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி உங்களோட கர்த்தர் பேசுகிறாரா அப்படின்னு எனக்கு சாட்ல ரிப்ளை பண்ணுங்க பாக்கலாம். உங்க கூட கர்த்தர் பேசுறாருன்னா எனக்கு சாட்ல ரிப்ளை பண்ணுங்களேன். ஆமே. கர்த்தர் என்னோடு பேசுகிறாருன்னு எனக்கு தெரியப்படுத்துங்களேன். ஆமே. நான் ஆண்டவருடைய கருத்துல அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க இருப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் சப்மிட் பண்றேன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணுங்க பாக்கலாம். இந்த வேர்டுக்கு நான் என்ன சப்மிட் பண்றேன்னு ரிப்ளை பண்ணுங்க. மேபி உங்களுடைய எல்லாருடைய சேட்டும் என்னால படிக்க முடியாம இருக்கலாம். ஆனா நீங்க சப்மிட் பண்றது தேவ ஆவியானவருடைய கருத்துல நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. அவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் இந்த நேரத்துல உங்களை நிரப்புவார். நீங்க வேற மனுஷனாய் மாற்றப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஆன்லைன்ல ஒரு மீட்டிங்கை பாக்குறோம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கான ஒரு விடுதலையின் நேரம். அநேக வருஷங்களாய் நீங்க காத்திருக்கிற ஒரு விடுதலையை தேவன் இந்த நேரத்துல உங்களுக்கு தர விரும்புறாரு. உங்க இருதயத்தை திறக்கிறீங்களா? பாழாய் கிடக்கிற அநேக வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை திறங்க, வாயை திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒரு பலத்த அபிஷேகத்தை இந்த வேளையில பெற்றுக் கொள்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, யெகோவா ஷாலோம், தேவன் என்னுடைய சமாதானம். வேத வசனம் சொல்லுது, சமாதான கர்த்தர் சீக்கிரத்திலே சாத்தானை உன் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய சமாதானமா இருப்பாரானால் சாத்தான் உங்க தலைக்கு மேல இருக்க மாட்டான், உங்க காலுக்கு கீழே இருப்பான். ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நீங்க சர்ப்பங்களை பார்க்கலாம், தேள்களை போல இருக்கிற சூழ்நிலைகளை, மனிதர்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம்.
ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்க கால்களுக்கு கீழ் தான் இருக்கிறத நீங்க காண்பீங்க. சமாதான கர்த்தர். ஆமென். கர்த்தர் உங்களுடைய சமாதானமா இருக்கும் பொழுது சர்ப்பங்கள் உங்க தலை மேல ஏறி ஆட முடியாது. ஹல்லேலூயா. சிங்கங்கள் உங்களை ஒரு சேதமும் பண்ண முடியாது. ஆமென். சர்ப்பத்தையும் தேள்களையும் நீங்க மிதிப்பீங்க. ஆமென். சத்ருவின் சகல வல்லமைகளையும் நீங்க மேற்கொள்வீங்க. உங்க கண்களால் நீங்க அதை காணலாம், ஆனா ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏன்னா உங்களுடைய சமாதானம் யாரா இருக்கிறாரு சொல்லுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானமா இருக்கிறாரு. யெகோவா ஷாலோம் அவர் தொழுது கொள்றாரு. அவர் என்னுடைய சமாதானம். பட் அவருக்கு அந்த நாமம் வெளிப்படல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிதியோனுக்கு வெளிப்படாத ஒரு நாமம் வெளிப்பட்டு இருக்கிறது. அவருடைய நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சமாதானம். ஏன் சிஸ்டர் டல்லா இருக்கிறீங்க? ஏன் பிரதர் ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? இல்லைங்க, அவங்க என்னை பார்த்து இப்படி பேசிட்டாங்க, நான் ஒரு பெரிய லாஸ்குள்ள போயிட்டேன். இல்லைங்க, நீங்க அதனால உங்க சமாதானத்தை கெடுக்க இனிமேல் விட முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க சமாதானம் நீங்க எதிர்பார்க்கிற ஜெயத்தில் அல்ல. ஆமென். உங்க சமாதானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க சமாதானம் ஆண்டவராகிய இயேசு. உங்க கணவர் அல்ல, உங்க மனைவி அல்ல, உங்க பிள்ளைகள் அல்ல. இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய சமாதானம். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய சமாதானமா இருப்பாரானால் உங்களுடைய குடும்ப உறவுகளை அவர் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேகர் கணவனை பிரியப்படுத்துவது எப்படி, மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி, பிள்ளைகளை பிரியப்படுத்துவது எப்படி, இதை கத்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கை முழுவதும் இதுக்காகவே வாழ்ந்து கடைசியில ஒரு எல்லையில வந்து இத்தனை காலம் இவங்களுக்காக நான் ஒர்க் பண்ணேன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இவங்க பாருங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு வந்து நிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் நீங்க கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து பாருங்களேன். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் சீர்படுத்தப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமேன்னு சொல்லி இந்த நாள் இந்த கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறீங்க? ஆமே. உங்க கணவர் உங்களை நேசிப்பாங்க, உங்க மனைவி உங்களை நேசிப்பாங்க, உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க வாழ்க்கை கட்டப்படும். முதலாவது நீங்க தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உங்களை நீங்க அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. உங்களை நீங்க இந்த வேலையில அர்ப்பணிங்க. இந்த கிதியோன் வந்து செய்த ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்றது அடுத்தது நான் வாசிக்க போறேன், நீங்க கேட்க போறீங்க. வேத வசனம் சொல்லுது, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல இப்படி ஒரு ஆல்டரை கட்டி ஒரு பலிபீடத்தை கட்டி இந்த கிதியோன் தொழுது கொண்டதுமே வசனம் சொல்லுது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி. ஹல்லேலூயா. தேவன் இப்ப கிதியோனோடு பேச ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. சொப்பனத்துல அவர் பேசுறாரு. ராத்திரியில என்ன செய்யறாரு? சொப்பனத்தின் வழியாக அவர் பேசுறாரு. கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற 2ஆம் காளைகளில் 7 வயதான உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறையின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்டு தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 1ஆம் காளைய தேவன் கேட்காமலே கிதியோன் கொண்டு வந்து பலியிட்டுட்டாரு. ஹல்லேலூயா. கிதியோன் கொண்டு வந்து பலியிட்டுட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ 2ஆம் காளையையும் கொண்டு வந்து பலியிடு, அந்த பாகாலுக்கும் தகப்பன் கட்டி இருக்கிற அந்த பலிபீடங்களை எல்லாம் தகர்த்துருன்றார். ஹல்லேலூயா. எத்தனை வயதான காளை? 7 வயதான காளை. ஏன் 7 வயதான காளையை தேவன் கொண்டு வந்து பலியிட சொல்றாரு? நீங்க அதே நியாயாதிபதிகள் புத்தகத்தின் 6வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். சோ இவங்க வந்து 7 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. ஆமே. சோ இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போகிற காலத்துல இவங்க அப்பா காளையை வளர்த்திட்டு இருக்காங்க, பாகாலுக்கு பலியிடுறதுக்காக 7 வயதான காளை. ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் வந்து அந்த 2ஆம் காளையையும் நீ பலியிடு. முதல் காளை நான் உங்ககிட்ட கேட்கலப்பா, நீயே கொண்டு வந்து பலியிட்டு இருக்கிற. ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. நீங்க வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு 7 லட்சம் சேர்த்து வச்சிருக்கீங்க. ஒரு 7 லட்சம் சேர்த்து வச்சு 7 வருஷமா 7 லட்சம் சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுடைய மகனுக்கு இல்லைன்னா உங்களுடைய மகளுக்கு தேவன் தரிசனம் ஆகுறாரு, அவங்க கிட்ட பேசுறாரு. உங்க மகனும் மகளும் அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷம் ஆயிடுறாங்க. வாவ், ஜீசஸ் என் கூட பேசிட்டாரு, நான் இப்ப ஏதாவது ஆஃபரிங் கொடுக்கணும் அப்படின்னு உங்க அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 7 லட்சத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க? அது போலதான் கிதியோன் என்ன செய்யறாரு? அந்த காளையுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒன்னும் கேட்கல. அப்பாவோட காளையை கொண்டு வந்து என்ன செஞ்சுட்டாரு? ஃபர்ஸ்ட் காளையே அவரே பலியிட்டார். 2வது காளையை ஆண்டவர் சொல்றாரு, நீ கொண்டு வந்து பலியிடுன்றார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் அந்த மனுஷனுக்கு இருக்கு பாத்தீங்களா? ஆமே. தேவன் அதை விரும்புகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனா கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க இன்னைக்கு சாத்தான் கெடுத்து கொண்டு இருக்கிறத பாக்குறோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்கன்னு வேத வசனம் சொல்லுது. நான் இந்த வசனம் இப்படி சொல்றேன் கேளுங்களேன்.
நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்க நாட்கள் பொல்லாததா இருக்காது. ஹல்லேலூயா. பொல்லாததா இருக்கு. ஐயோ காலம் பொல்லாததுங்களா? இல்லைங்க, காலம் பொல்லாததா ஏன் ஆயிருக்குன்னா, நீங்க நாட்களை சரியா பயன்படுத்தாத போது உங்களுடைய காலங்கள் எல்லாம் பொல்லாததா ஆகி இருக்கிறது. உங்க நாட்களை சரியாய் பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. எப்படி சிஸ்டர் நாட்களை சரியா பயன்படுத்துறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு செகண்டும் உங்களுடைய சிந்தையை கவனிங்க. நீங்க என்ன திங்க் பண்றீங்க? நீங்க எதை குறிச்சு தியானிக்கிறீங்க? எதை அசை போடுறீங்கன்னு மட்டும் ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன். இதுலயே நீங்க கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். உங்க நாட்கள் எப்படி இருக்க போகுது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல எழுதுறாரு, நல்லது எதுவோ ஒழுக்கம் எதுவோ அதையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. அதையே சிந்திச்சுக்கிட்டு இருங்க. தேவனோடுக்குள்ள தந்திருக்க சமாதானத்தை நீங்க காத்துக்கொள்வீங்க. சந்தோஷத்தை நீங்க காத்துக்கொள்வீங்க. உங்களுக்கு எதிராக இருக்க பெரிய சவால்களை எல்லாம் நீங்க ஜெயிப்பீங்க. எப்போ? நீங்க காத்துக்கொள்ளும் பொழுது. எப்படி காத்துக்கொள்றது? உங்களுடைய சிந்தையை கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை காத்துக்கொள்வீங்க. தேவ வார்த்தையின்படியா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த காளையை கொண்டு வந்து அவர் பலியிட சொல்றாரு. ஆண்டவர் இதை சொன்னதுமே அவர் சொல்ற இடம் இதுன்னா, இந்த கற்பாறை உச்சியில நீ எந்த கற்பாறையில கொண்டு வந்து எனக்கு பலியிட்டியோ அதுல பாங்கான ஒரு இடத்துல 2ஆம் காளையை நீ பலியிட்டு இருப்பான். அந்த பாகாலுடைய பலி பீடங்கள் எல்லாம் தகர்த்திருப்பான். ஹல்லேலூயா. என்னைக்கு இந்த கிதியோன் தேவனை மகிமைப்படுத்தி நீங்க தான்ப்பா என் சமாதானம்னு சொல்லி ஒரு ஆல்டரை கட்டினாரோ, தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாரோ, அப்போ இருந்து தேவன் பேச ஆரம்பிக்கிறார். தேவன் கைட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஆமென்னு சொல்லி இந்த நாளில அப்படி ஒரு பலிபீடத்தை தேவனுக்கு நீங்க கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்மளுடைய லிவிங் ரூம்ல, நம்மளுடைய ஹால்ல என்ன பலிபீடத்தை நம்ம கட்டி வச்சிருக்கிறோம்? பொல்லாத காரியங்களை உட்கார்ந்து அத நம்ம குடும்பமாய் உட்கார்ந்து பார்க்கிறதும் இல்லையா? சில பேர் கேள்வி கேட்பாங்க, சிஸ்டர் இதெல்லாம் பார்க்கலாமா சிஸ்டர்? அதையெல்லாம் பார்க்கலாமா சிஸ்டர்? இந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேசலாமா சிஸ்டர்? நீங்க கேட்கும் போதே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது உங்களுக்கே தெரியுது. அப்புறம் செய்யலாமா சிஸ்டர்? செய்யலாமா சிஸ்டர்? ஹல்லேலூயா. இதை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க நிதானிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன். இயேசுவோட உட்கார்ந்து உங்களுக்கு எதை பார்க்க முடியுமோ நீங்க பாருங்க. இயேசுவோட உட்கார்ந்து உங்களால என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டு இருக்கிறாரு? இது ஒன்னும் ரொம்ப டஃப்பான ஒரு கேள்வி எல்லாம் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கிறவங்களுக்கு தெரியும் எது பார்க்கணும், எது பார்க்க கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது. ஆமென். இதை போய் உட்கார்ந்து டீச் பண்ணி 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணணுமா? ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் யாருக்குள் இருக்கிறாரோ அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும். நான் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது. ஏன்னா தேவ ஆவியானவர் என்னைக்குமே தேவனை பிரியப்படுத்ததான் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கேயாவது தேவனை பிரியப்படுத்தாத வழியில போயிட்டு இருக்கிறீங்கன்னா தேவ ஆவியில நிரம்பப்பட போய் அவருடைய பிரசனத்துல உட்காருங்க. கொஞ்சம் டைமை விதைங்க. தேவ பிரசனத்துல விதைங்க. உங்க நேரத்தை வெளியேற பெற்ற நேரத்தை விதைங்க. தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படுங்க. தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த கிதியோன் கிட்ட ஆண்டவர் இந்த விஷயத்த சொன்னது, அவர் போய் அதை செய்யறாரு. பகல்ல செய்யாம நைட்ல செய்யறாரு. ஆமே. அவர் அங்க பயந்தபடினால இவங்களுக்கு எல்லாம் பயந்து அவர் அதை செய்யறாரு. வசனம் சொல்லுது, தங்களுடைய வேலையாட்கள் 10 பேரை அவர் கூட்டிட்டு போய் அந்த ஊர் மனுஷருக்கு பயப்பட்டபடினால் அதை பகலில் செய்யாமல் இரவிலே செய்தார். 10 பேரை கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்த செய்யறாரு. ஆனா நீங்க காலையில பாத்தீங்கன்னா அந்த ஊர் மனுஷன் காலமே எழுந்து வந்த போது யாருக்கும் அந்த வேலையை செஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, யார் செஞ்சது தெரியுமா? அந்த யோவாசின் மகனாகிய கிதியோன் தான் செஞ்சிருக்காரு. யாருக்கும் தெரியாம நைட்ல போய் செஞ்ச விஷயம் எப்படி வெளியே கசிஞ்சதுன்னு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த 10 பேர் செஞ்ச வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அந்த மாதிரி 10 பேர் இருப்பாங்க. எதை சொல்லாதீங்கன்னு சொல்றோமோ அதை போய் சொல்லுவாங்க. இயேசு கூட அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்க இல்லையா? அவர் சுகப்படுத்திட்டு சொல்லாதீங்கப்பா, அதை பிரசித்தப்படுத்தாதீங்கன்னா அப்பதான் பிரசித்தப்படுத்துவாங்க, அப்பதான் போய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க பயப்படாதீங்க, தேவன் அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். தேவன் அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த விஷயம் கசிஞ்சதும் பாருங்க, எல்லாரும் அந்த கிதியோனுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி அந்த ஊரே வந்து கூடி நிக்குது. எங்கப்பா எல்லாரும் போறீங்கன்னு கேட்டா, கிதியோன் வீட்டுக்கு போறோம். எதுக்கு போறீங்க? இந்த மாதிரி பண்ணிட்டான். பாகாலுடைய பலிபீடத்தை அந்த யோவாசின் மகன் தகர்த்துட்டான். அவன் வீட்டுக்கு போறோம்னு சொல்லி வீட்டு முன்னாடி வந்து நின்னு அவங்க சொல்றாங்க. அதுலயே நீங்க வந்து நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற மனிதர்கள் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்ற விஷயம் என்னன்னா, அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதில் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஒரே கூக்குரல் என்னது? உன் மகன் சாகணும், அவனை வெளியே கொண்டு வா, அவன் சாகணும், வெளியே கொண்டு வா. ஹல்லேலூயா. மனுஷங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் ஒரு ப்ராமிஸ கொடுத்துட்டாரு, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவது இல்லை. அந்த நேரத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது கிதியோனுக்கு மேபி தெரிஞ்சிருக்காரு, ஓ நான் தேவனை பார்த்துட்டேன், ஒருவேளை அதுக்கு சாக வேண்டாம்னு அவர் சொல்லியிருக்காரு போல. இல்லைங்க,
உங்களோட லைஃப்ல உங்களை சுத்தி எதிரிகள் வந்து பாளையம் விடுவதற்கு முன்பாகவே நீங்க வாக்கு தத்தங்களால நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. அதுதான் ஏசாயா 43:1-2 வசனங்கள் சொல்லுகிறத பாக்குறோம். 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிற ஏசாயா 43:2 தண்ணீர்களை கடக்கும் போது, வெள்ளங்களை கடக்கும் பொழுதும், அக்கினி ஊடா நீ நடந்தால் அது உன் பேரில் பற்றாது, அதுல நீ புரள்வது இல்ல. ஏன்னா ஏசாயா 43:1 சொல்லுது, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், பயப்படாத, நீ என்னுடையவன். நீ தண்ணீர்கள், வெள்ளங்கள், அக்கினி இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உன்னை நான் மீட்டுக் கொண்டிருக்கேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. சோ தேவன் அதுக்கு முன்பாகவே அவருக்கு சொந்தமா நம்மளை மீட்டுட்டார். தண்ணியே வாழ்க்கையில வராது, வெள்ளமே வராது, உனக்கு அக்கினியே வராது அப்படி சொல்லல. இதெல்லாம் வரும், ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னுடையவளா இருந்துதான் அதையெல்லாம் சந்திக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடையவளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நான் உன்னுடைய சமாதானமா இருக்கும் பொழுது உன் வீட்டு முன்னாடி ஊரே வந்து நின்னாலும் அது உன்னை ஒன்னும் செய்ய முடியாதுன்றது. ஹல்லேலூயா. ஒன்னும் செய்ய முடியாது. வேத வசனம் சொல்லுது, அவன் தலையில இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்காரு. நிறைய பேர் இந்த வசனத்தை படிச்சுட்டே ஐயோன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. என்ன ஆண்டவர் சொன்னார், தலையில இருக்க முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கேன்றது, இத்தனை முடி கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அது கொட்டுதான். ஃபர்ஸ்ட் ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க. தலையில இருக்க முடியெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்றாரு. எனக்கு தெரியும், ஆனா அது கொட்டுது. எனக்கு தெரியும், ஆனா உனக்கு இப்படி நடந்துருச்சு. நான் தான் உன்னை நடத்துறேன். ஆமா ஆண்டவரே, ஆனா இப்படி நடந்துருச்சு. நான் தான் நடத்துறேன்னு உனக்கு தெரியுது இல்ல. இப்படி நடந்தா என்ன, அப்படி நடந்தா என்ன, நான் எல்லாத்தையும் நன்மையா திருப்புவேன். நான் உன்னை நடத்துவேன். தோல்வியில போய் நீ விழுந்தா என்ன, உன்னை திரும்பவும் நான் எழுப்புவேன். உன் தலைமுடி கொட்டுனா என்ன, உன் மேல இருக்க நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. சகலமும் என் தேவனுடைய கரத்தில் உண்டு. யாவே என்னுடைய பீஸா இருக்கிறார், என்னுடைய சமாதானமா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் முன்னாடி ஊரே கூடி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அதுக்கு முன்பாக தேவன் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்துட்டாரு. பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை, நீ சாவது இல்லை. பாருங்க, உடனே அப்பா வெளியே வர்றாரு. யோவாஸ் வெளியே வந்து சொல்றாரு, ஏன்பா எல்லாரும் வந்து இப்படி அவனை கொல்லுவேன் அடிப்பேன் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. என் மகன் என்ன உங்க வீட்டையே உடைச்சான், அவன் பாகாலுடைய பலிபீடத்தை தானே உடைச்சான். அப்படின்னா பாகால் வந்து இவன் இடத்துல வழக்காடட்டும். ஹல்லேலூயா. பாகால் வந்து இவன் கிட்ட வழக்காடட்டும். நீங்களாம் ஏன் வழக்காடுறீங்க, உங்க வீட்டையே அவன் உடைச்சான், பாகாலுடைய பலிபீடத்தை தானே உடைச்சான். சோ அப்பா வந்து நின்னு சொல்ற அந்த விஷயத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, மாம்சத்துல இருந்த யுத்தத்தை அவர் ஆவிக்குரியதா டைவர்ட் பண்ணி விடுறார். பாகால் வந்து கிதியோனை ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? யுத்தம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க பாகால் ஒண்ணு கிதியோன் கூட வந்து யுத்தம் பண்ண முடியாதுங்க. ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண முடியாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, யுத்தம் ஆவிக்குரியதா இருக்கிறது, அது கர்த்தருடையதா இருக்கிறது. அங்க கிதியோனுக்கு ஒரு பேரை கூட வைக்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல வாசிக்கிறோம் இல்லையா? எருபாகால். எருபாகால்னா என்ன? பாகால் அவனோட வழக்காடட்டும். பாகால் நம்மளோட வழக்காட முடியுமா? ஹல்லேலூயா. யுத்தம் ஆவிக்குரியதா இருக்கிறது. அவர் எனக்கு ஏற்கனவே ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டார், வார்த்தை கொடுத்துட்டார். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் உள்ளது, அது என்மேல் உள்ளது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலையில பேசி கொண்டு இருக்கிறாரு? யுத்தம் ஆவிக்குரியது. ஆல்ரெடி நீங்க அதை ஜெயிச்சிட்டீங்க. ஏற்கனவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அவரோடு கூட நீங்க சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது உண்மையானால், அதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அவரோடு கூட நீங்க எழுப்பப்பட்டும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வேத பகுதி ஆசீர்வாதமா இருந்தது? இந்த வேத பகுதி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா எனக்கு நீங்க சேட்ல தெரியப்படுத்துங்களேன். ஆமென். நிச்சயமா நம்ம தியானித்த இந்த வார்த்தை உங்களுடைய கண்களை தெரிவிக்கிற ஒரு வார்த்தையாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்படி நீங்க வேதத்தை எடுத்து நீங்க தியானிங்க. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருக்கும். நீங்க போய்கொண்டிருக்க சூழ்நிலை எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் தேவன் அதில் இருந்து உங்களை மீட்டெடுக்க ஏற்கனவே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமே. நீங்க தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க தனி ஆளா இல்ல, நீங்க தேவனோடு கூட அரசாண்டு கொண்டு இருக்கிறீங்க. ஆமே. தோல்விகள் ஒரு நாளும் உங்களை தோல்விப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நம்ம வந்து வருகிற வாரத்துல வேற ஒரு செய்தியை கூட நம்ம வந்து கேட்க போறோம், நம்ம தியானிக்க போறோம், வார்த்தையை தியானிக்க போறோம். சோ இன்னைக்கு கேட்ட வார்த்தைய நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. அநேகர் நீங்க வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவாராக, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. தொடர்ந்து அவர் உங்களை வழி நடத்துவாராகன்னு சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? கர்த்தருடைய சமூகத்துல நன்றி செலுத்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி தகப்பனே, இன்னைக்கு நீங்க எங்களோடு பேசின வார்த்தைக்காய், ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்ட தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு வேத வார்த்தைகளும் எங்க கண்களை தெளிவித்ததற்காய், அநேக வேத ஆழங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தின தயவுக்காய் நன்றி. கற்றுக்கொள்ற இருதயத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. ஆமென். ஜீசஸ். கிதியோனை ஆண்டவரே நீங்க எப்படி பலப்படுத்துறீங்க அப்படின்ற அந்த ரகசியங்களை நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்கப்பா.
இதில் இருந்து நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிற இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்குள் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்களா இருக்கிறதுக்காக நன்றி. ஆமென். உங்களுடைய பலத்த கரம் எங்களோடு இருப்பதினால் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முழு மீதியானியரை முறியடிக்கிற வல்லமைய எங்களுக்கு நீங்க இந்த தலைமுறையாகிய எங்களுக்கு நீங்க தந்திருக்கிறீங்களே, நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்ட எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எழும்பி பிரகாசிக்க கத்த கிருபை தாங்க. தொடர்ந்து வேதத்தின் மேல் உங்களுடைய வார்த்தையின் மேல் ஆவல் கொள்ள கத்த கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் அடுத்த ஒரு டாபிக்ல நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்ம வந்து தியானிக்கலாம். இந்த சத்தியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா நீங்க அநேகரோடு கூட நீங்க இதை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்க வந்து இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நிச்சயமா அநேகருடைய கண்களை இது தெளிவாக்க கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில இணைந்து நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க விரும்புறீங்க, தினமும் எனக்கு வந்து இது போல தேவனுடைய வார்த்தையை தியானிக்க விரும்புறேன்னு சொன்னா நீங்க இந்த அபிஷியல் நம்பருக்கு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். மெசேஜ் மூலமாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். சோ இதன் மூலமாய் நடத்தப்படுகிற ஊழியங்களை குறித்த அந்த செய்திகளை உங்களுக்கு நாங்க வந்து ஷேர் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டீச்சிங்ல நம்ம சந்தித்து தேவனுடைய சத்தத்தை நம்ம வந்து கேட்கலாம். கர்த்தர் நம்மளோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். காட் பிளஸ் யூ.